வந்து அரசியல் களத்துல ஒரு புதிய இடதுசாரியாக உருவாகி இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு, ஐ எம் நெய்தர் லெஃப்ட் நார் ரைட் பட் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்றாரு. நாங்க வந்து இடதுசாரிகளும் இல்லை வலதுசாரிகளும் இல்லை, ப்ராக்டிக்கலா அந்தந்த பிரச்சனைகளை அணுகி அதற்கான தீர்வை முன்வைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அரசியல் ரீதியாக அது எவ்வளவு தூரம் ஏற்புடையது அப்படிங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய பொருளாகவே இருக்கு. நீங்க எப்படி அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறீங்க? முதல்ல ஆம் ஆத்மி கட்சி யாருடைய கூடாரமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மாவோயிஸ்ட் ஆதரவு, நக்சலைட் ஆதரவு, தீவிர இடதுசாரிகளின் கூடாரம் தான் ஆம் ஆத்மி கட்சி. அதில் இருக்கிற யோகேந்திர யாதவ், கேப்டன் கோபிநாத்தையும் அப்படிதான் சொல்றீங்களா? சில எக்ஸப்ஷன்ஸ் பாலகிருஷ்ணன் அப்படிதான் சொல்றீங்களா? ஆனால் மிக முக்கிய தலைவர்கள் அந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 5 பேர், அதுக்கு அடுத்தாப்புல ஒரு 5 பேர் சேர்த்துக்கிட்டா கூட ஒரு 10 பேர் சேர்ந்த மிக முக்கியமான கட்சி ரீதியான நடவடிக்கைகள், பாலிசிஸ் எல்லாத்தையுமே பற்றி பேசுகிறவங்க அனைவருமே தீவிர இடதுசாரிகள் தான். மாவோயிஸ்ட் ஆதரவு, நக்சலைட் ஆதரவு தீவிரவாதி. அப்புறம் என்ன அவர் லெஃப்ட் இல்லை ரைட் இல்லைன்னு பேசுகிறாருங்கிறது இல்லை. ஆனால் அதை விட முக்கியமாக ப்ராக்டிக்கல்னு சொல்கிறாரு. அது முழுக்க முழுக்க ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை வெளிப்படையாக பேசிய ஒரு பேச்சாகத்தான் நான் பார்க்குறேன். ஒரு ப்ராக்டிகாலிட்டிங்கிறது என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாடு, ஒரு கொள்கை ரீதியாக அது வந்து ஒரு ஐடியாலஜி சார்ந்து ஒரு கட்சியை வழி நடத்தி அதில் இருக்கிற தலைவர்களே இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பாலிடிக்ஸ் தான் நடத்திட்டு இருக்காங்க. சந்தர்ப்பவாத அரசியலை தந்து இவர் அதையே வெளிப்படையாக சொல்கிறார். அவ்வளோதான் வித்தியாசம். நீங்க பானு சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? உண்மையிலேயே ஆம் ஆத்மி கட்சியில வந்து தீவிர இடதுசாரிகளுடைய கூடாரமாக ஆம் ஆத்மி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதை நீங்க இல்லை, அப்படி என்னால் அதை பார்க்க முடியல. பொதுவாக ஆம் ஆத்மி அல்லது அண்ணா ஹசாரே போராட்டங்கள் இதையெல்லாம் நெருக்கமாக கவனிச்சுட்டு வர்றேன். எனக்கு அவர்களுடைய அரசியலோட முழு உடன்பாடு இல்லாவிட்டாலும் அப்படி இன்னைக்கு ஒரு அரசியல் களத்தில் இருக்கவர்களை பிராண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க நடவடிக்கைகள் என்னவாக இருக்குது, அந்த நடவடிக்கை அல்லது அவர்கள் ஈடுபடக்கூடிய அரசியல் ஏதேனும் ஒரு விதத்தில் மக்களுக்கு பயன் தருமா என்பதை அடிப்படையாக வைத்து தான் நான் இதெல்லாம் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்னைக்கு அவங்க தீவிர இடதுசாரிகள்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மேதா பட்கர் இருக்காங்க. மேதா பட்கரை ஒரு நக்சலைட்டாக ஒரு தீவிரவாதியாக பார்க்க முடியுமா என்று தெரியவில்லை. நீங்கள் சொன்ன கோபிநாத்தை பார்க்க முடியுமா என்று தெரியவில்லை. சந்தீப் பாண்டே இருக்கார். நான் இந்தியாவில் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மனிதர். ஏறக்குறைய நோபல் பரிசுக்கு இணையான மேக்ஸஸை விருதுகளை எல்லாம் பெற்றவர். அவர் ஒரு மிக முக்கியமான களப்பணியை லக்னோவை மையமாக கொண்டு ரொம்ப காலமாக செய்து கொண்டே வருகிறார். அப்போ இன்னைக்கு அதில் அருணா ராய் இருக்காங்க, மிக முக்கியமான பிரசாந்த் பூஷன், பலரும் அதற்குள்ள இன்னைக்கு மிக முக்கியமான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2 விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு அவங்க பேசக்கூடிய அரசியல் என்பது ஒரு பொருட்படுத்தத்தக்க அரசியலாக இருக்கு. அவர்கள் பின்பற்றக்கூடிய அரசியல் என்பது இங்கே இந்தியாவில் பிரதான கட்சிகளாக இருந்து அரசியல் செய்த கட்சிகளினுடைய பாணியை முற்றாக நிராகரிக்கிற ஒரு கட்சியாக இருக்கு. அவர்கள் பேசுவது இன்று இங்கே ஒரு சின்ன பதட்டத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துது. பதட்டத்தை என்றால் இவர்கள் இதுவரை பூசி மெழுகி வந்த பல விஷயங்களை அவங்க ரொம்ப வெட்ட வெளிச்சமாக பேசுகிறாங்க. கீழே பொதுவாக ஒரு வாசிக்கக்கூடிய, எழுதக்கூடிய அல்லது சமூகத்தின் மீது ஒரு தீவிரமான ஒரு கவனம் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த விஷயங்கள் வேகமாக புரியுது, பிடிபடுது. பிரதான அரசியல் கட்சிகளான காங்கிரஸ், பாஜகவுக்கு அந்த பேச்சே முதல்ல ஒரு த்ரெட்டனிங்காக இருக்கிறத நான் பார்க்குறேன். நாங்கள் இடதுசாரியும் இல்லை வலதுசாரியும் இல்லை பாதசாரி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து சொல்றதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்ச புதுசுல எம்ஜிஆர்கிட்ட வந்து உங்க கட்சியினுடைய கொள்கை என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் நினைவுக்கு வருது. இது கேபிட்டலிசம் இருக்கு, கம்யூனிசம் இருக்கு, சோசியலிசம் இருக்கு, எல்லாம் கலந்தது தான் எங்க கட்சியினுடைய கொள்கை அப்படின்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிலையை தான் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொல்றாரோ அப்படின்னு நினைக்க தோணுது. இல்லை, நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, பொதுவாக இன்னைக்கு அவங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஒரு சின்ன எச்சரிக்கை உணர்வு இருக்குது. அந்த எச்சரிக்கை உணர்வு என்னன்னா, இங்கே ஒரு லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் சென்டருக்கும் ஏற்கனவே ஒரு கலரும் ஒரு ஷேடும் உருவாகி இருக்கு. அவங்க அதிலிருந்து தங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்ல நாங்கள் அவர்கள் பேசுவது வந்து என்ன சொல்றது, ஒரு மக்கள் சார்ந்த, ஒரு மாற்று சார்ந்த, ஒரு மாற்றை முன்வைக்கக்கூடிய அரசியலாக இருப்பினும் ஏற்கனவே நம்ம தொடர்ச்சியாக பிராண்ட் பண்ணதின் விளைவாக மக்கள் விலகி இருக்கக்கூடிய அல்லது மக்கள் இது என்றாலே அது ஒரு ப்ராடக்ட் மாதிரி, ஒரு கம்பெனியினுடைய ப்ராடக்ட் மாதிரி, அது ஒரு என்ன சொல்றது, ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஐடென்டிட்டிஸ் மீதான அலர்ஜிஸை அவர்கள் தவிர்க்க விரும்புகிறார்களோ, அது இந்த எச்சரிக்கையிலிருந்து அது வருதோ அப்படின்னு தான் நான் அவர் சொல்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வச்சிருந்தாங்கன்னா அது புரிந்து கொள்ளக்கூடியது தானே. அவங்க பேசுகிறது என்ன மாதிரியான பேச்சுக்களை முன்னெடுக்கிறார்கள்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவங்க என்ன மாதிரியான அறிக்கைகளை விடுகிறார்கள்ங்கிறத வச்சு தான் நம்ம இதில் கிரெடிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்க முடியும். ஏப்ரல் 28 காஷ்மீரில் பெர்காம் டிஸ்ட்ரிக்டில் யோகேந்திர யாதவ் பேசுகிறார், தேர்தலுக்காக பேசுகிறார். அப்போ என்ன பேசுகிறார் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு அட்டானமஸ் இது கொடுக்கணும், சுய இது அதிகாரம் கொடுக்கணும்.
ஜம்மு காஷ்மீருக்கு மாத்திரமில்ல, இந்தியாவில் அனைத்து மாநிலங்களுக்கும் அவர்கள் கேட்டால் அந்த மாதிரியான விடுதலையை கொடுக்கணும்னு பேசுறாரு. இதை என்ன மாதிரி எடுத்துக்கிட வேண்டியது? இது இங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் பேசுற மாநில வைகோ சுயாட்சிக்கு பேசியிருக்காரு. ஒப்பானது. வைகோ இதே மாநில விஷயத்தை சுயாட்சிக்கு பேசியிருக்காரு. ஒப்பானது தானே அது. ஒரு தேசிய கட்சி, மாற்று அரசியல் என்று பேசுகிற கட்சி, ஒரு யூனிட்டியை பற்றி ஒரு ஒரு இந்தியா மாதிரியான ஒரு ஃபெடரல் செட்டப்பில் இருக்கிறது. நீங்கள் வேணும்னா பிரிஞ்சு போங்க. ஜம்மு காஷ்மீரில் அவர்கள் என்ன பேசுகிறார்கள்? நீங்கள் விருப்பப்பட்டா பிரிஞ்சு போயிடலாம், நீங்கள் பாகிஸ்தானோட சேரணுமா சேருங்க, தனியாக இருக்கணுமா இருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அதே இதை எல்லா மாநிலங்களுக்கும் அப்ளை பண்ணா ஒவ்வொரு மாநிலமும் இதே போன்ற ஒரு இதைத்தானே முன்வைக்கிறாங்க. இல்ல அப்ப இது எப்படி நம்ம திராவிட பார்க்கறது? முன்னேற்ற கழகம் காலங்காலமாக இங்கே மாநில சுயாட்சின்னு சொல்றாங்க. அதான் அவர் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காரு. இன்னொன்று, வைகோ இந்த தேர்தலினுடைய தொடக்கத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒன்று மிக வெளிப்படையாக முன்வைச்சார். இப்படி ஒரு முன்வைப்பு என்பது பல மாநிலங்களுக்கு அவங்களுடைய தேசிய இன பிரச்சனைகள் சார்ந்த தீர்வுகளை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர முடியாத பல நேரங்களில் அவங்களுடைய மாநில மொழி, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பல்வேறு விஷயங்கள் ஒரு பொதுவான இந்தியாவுக்குள் மதிப்பு பெறாத நேரம் அவங்க ஒரு சின்ன ஒரு ஆட்டானமி, அதுக்கு இங்கே திராவிட முன்னேற்ற கழகமும் பல திராவிட கட்சிகளும் முன்வைக்கிற மாநில சுயாட்சி என்பது. அப்போ அந்தந்த மாநிலத்தினுடைய மக்கள் கலாச்சாரம் இந்த பல்வேறு விஷயங்களை இந்த 70 ஆண்டுகளாக நம்மால் மதிப்பளிக்க முடியவில்லை. சில மொழிகளுக்கு கூடுதல் அந்தஸ்தும் சில மொழிகளுக்கு குறைந்த அந்தஸ்தும், வரி பங்கீடு தொடர்பாக 70 ஆண்டுகளாகவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ சில விஷயங்களில் அவர்களுக்கு ஒரு தனியான உரிமையை, குறைந்தபட்சம் ஒரு சின்ன சுதந்திரத்தை கொடுக்கிறது என்பது நாட்டை விட்டு பிரிந்து போறதல்ல. நாட்டுக்குள்ளேயே அவர்கள் தங்களுடைய முழு சொந்த ஐடென்டிட்டியோட அவங்க வாழ்வதற்கான ஒரு ஏற்பாடு நோக்கிய ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். அப்படின்னா நம்ம இங்கே கருணாநிதியினுடைய அறிக்கை, வைகோவினுடைய இந்த அறிக்கைகளை எல்லாம் சேர்த்து தான் அந்த விஷயத்தில் டிபேட் பண்ணணும். வைகோவினுடைய அறிக்கையில் ஒரு இது இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு தான் சொன்னார். ஒன்று சேர்ந்த அமைப்பு தான். ஆனால் அவர் சொல்றது அப்படியல்ல. யோகேந்திர யாதவ் பேசுகிறது இந்திய மாநிலங்கள் விரும்பினால் தனியாக போகலாம். அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை ஒரு காலம் ஒத்துக்கொள்ள முடியாது. அது இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு பேச்சு. இந்த மாதிரி பேச்சுக்களை பேசிக்கொண்டு நாங்கள் லெஃப்ட்டும் இல்லை ரைட்டும் இல்லைன்னு சொல்றதை எப்படி மக்கள் நம்புவாங்க? ரெண்டாவது, அமைப்பு, எந்த அமைப்பு மீதும் அவர்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அமைப்பின் மீதான மக்களின் நம்பிக்கையை படிப்படியாக சிஸ்டமேட்டிக்காக சிதைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எந்த அமைப்பின் மீதும் ஒவ்வொரு அமைப்பிலையும் பிரச்சனை இருக்கு. வெளியிலேருந்து போராடுங்க. போராடும் போது அது வெளியில் இருக்கிறீர்கள். நீங்கள் அதிகாரத்துக்கு வெளியில் இருக்கும்போது உங்களால் போராடித்தான் அந்த விஷயத்தை முன்னெடுக்க முடியும். ஆனால் அதிகாரத்துக்குள்ள வந்த பிறகு நீங்கள் அந்த சிஸ்டம்குள்ள இருந்துகிட்டு சிஸ்டமை நீங்க சரி பண்ணணும்னு நினைக்கலாம். ஆனா அதுக்குள்ளே இருந்துகிட்டு நாங்க போராடுவோம்னு சொல்றது என்ன மாதிரியான? அரசமைப்பு சட்ட ரீதியாக உருவாக்கப்பட்ட நிறுவனங்களை சீர்குலைக்கிறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா அதை இவங்கள மாதிரி வெளியில இருந்து தான் சீர்குலைக்கணும்னு இல்லை. ஒரு சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனராக நீங்க கரப்டான ஒருத்தரை கொண்டு வந்து நீங்க போட்டீங்கன்னாலே அந்த சிஸ்டத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம சீர்குலைக்கிறதாகத்தான் பொருள். சீஃப் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக தகவல்களையே பகிர்ந்து கொள்ளாத ஒரு ரகசியமாகவே எல்லாத்தையும் செய்யக்கூடிய நபரை கொண்டு வந்து அந்த மாதிரி பொறுப்புல கொண்டு வந்து நியமிச்சிங்கனாலே அந்த அந்த நிறுவனத்தை நீங்க சீர்குலைக்கிறதாக தான் பொருள். அந்த மாதிரி வேலைகளை மாநிலத்திலையும் மத்தியிலையும் பலர் மக்களால் அங்கீகாரம் பெற்ற பெரிய அரசியல் கட்சிகள் செய்துட்டு இருக்கிற சூழல்ல இவங்க கிட்டத்தட்ட நான் என்டிட்டி அப்படின்னு தான் நான் சொல்றேன். இப்பதான் அரசியலுக்குள்ள வர்றாங்க. இப்பதான் அவங்களுடைய அரசியல் கொள்கைகளே இன்னும் வகுக்காத நிலைமையில இந்த மாதிரி லெஃப்ட்டும் இல்லை ரைட்டும் இல்லை நாங்க பிராக்டிக்கல்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க நிறுவனங்களை சீர்குலைச்சிருவாங்க அப்படிங்கறது நீங்க சொல்றதை எப்படி ஏத்துக்கிறது? ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துவதுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? நம்பிக்கையின்மையை அவங்க ஏற்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே அதுக்கான வேலைகளை பெரிய அரசியல் கட்சிகள் செய்யுதுன்னு சொல்றாங்க. ஆமா, இன்னைக்கு எந்த இதை நம்ம கேபிட்டலிசம் பேசினாலும் சோசியலிசம் பேசினாலும் எந்த இசத்தை பத்தி பேசினாலும் இந்தியாவில் குரோனி கேபிட்டலிசம்னு ஒன்று பேசணும். ஆனால் குரோனி கேபிட்டலிசம்னு ஒன்று கிடையாது. இங்க கிரிப்டோகிராட்டிக் தான் இதுதான் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன மாதிரியான ரெஜிம் இது? இந்திய சமூகம் கரப்டான ஒரு சமூகம். இந்த சமூகத்தில் எந்த இசம் வச்சு நம்ம ஆட்சி நடத்தினாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ ஊழல்ங்கிறத குறித்து நம்ம இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்தை பற்றி விரிவான பல கோணங்களில் பலவிதமான ஆராய்ச்சிகளும் விவாதங்களும் நடைபெற்று கொண்டே இருக்கிற ஒரு நேரத்தில் கரப்ஷனை பற்றி நம்ம வெறும் கருப்பு பணம் இல்லை அங்கங்கே கொடுக்குற லஞ்சம் இந்த அளவோடு நின்று விடுகிறது. ஊழல்ங்கிறது அதிகார துஷ்பிரயோகத்தில் ஆரம்பித்த ஒரு ஜம்பிங் த கியூ முதற்கொண்டு ஊழல் தாங்கிறத நம்ம பெரிய அளவில் பல கோணங்களில் விவாதிக்கவில்லை. இந்த ஊழலை இந்த மாதிரியான ஒரு கோணங்களை விவாதித்தா தான் நீங்கள் மாற்று அரசியலையே முன்னெடுக்க முடியும். ஆனால் இந்த மாற்று அரசியல்னு சொல்கிற ஆம் ஆத்மி இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்குதான்னா இல்லை. வரிசையை மீறி போற பிரமுகர்களை தட்டி கேட்கறது கூட
லண்டன்ல இருந்து இங்க வந்து ஓட்டு போடுற ஒரு என்ஆர்ஐயால தான் முடியுது, இங்கேயே இருக்கக்கூடிய நபர்களால முடியலங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இல்ல அந்த ஊழல்ங்கிறத குறித்து நம்ம இன்னும் விரிவா பேசவே இல்லை. மக்களுக்கு அது எடுத்துட்டு போகவே இல்லை. அதை மாற்று அரசியல்னு சொல்ற ஆம் ஆத்மி செய்யும்னா அவங்க செய்யல. அவங்க வந்து பவருக்குள்ள வரணும், இல்ல சிஸ்டமேட்டிக்கா சிஸ்டமை வந்து குலைக்கணும் அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ல தான் அவங்க இயங்குறாங்கங்கிறத தான் நான் பார்க்குறேன். சிஸ்டத்தை குலைக்கிறதுக்காக தான் அவங்க இயங்குறாங்களாங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.